கடைசி நேரத்திலே கண்ணீர் விட்டு அழுத எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக வெற்றி வகை சூட வேண்டும். அந்த வெற்றி என்பது தனிப்பெரும்பான்மையுடன் இருக்க வேண்டும் என சொல்லித்தான் நாம் அனைவரும் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே ஒரு தொகுதியிலே, அதாவது நேற்று தினம் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேளையிலே கண்ணீர் விட்டு அழுது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது அரசியல் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தான் முதலமைச்சராக உயர்ந்ததற்கு எடப்பாடி மக்கள் தான் காரணம் என உணர்ச்சி வசப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்கலங்கி பேசியிருக்கிறார். சேலத்தில் பரப்புரையாற்றிய அவர், நீங்கள் கொடுத்த பதவிதான், மீண்டும் ஒரு முறை பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பிறக்க ஆசைப்படுகிறேன் என உருக்கமாக கூறியிருக்கிறார். மேலும் என்னை முதல்வராக உயர்த்திய உங்கள் அனைவரின் பாதம் தொட்டு நன்றி சொல்கிறேன் எனவும் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி தொகுதி மக்களை பார்த்து உணர்ச்சிகரமாக கண்ணீர் விட்டு பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தான் முதலமைச்சராக உயர்ந்ததற்கு எடப்பாடி மக்கள் தான் காரணம் என நமது எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசினாராம். சேலத்திலே நடினம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போட்டியிடுகிறார். அந்த தொகுதியிலே கண்டிப்பாக உங்களின் காரணமாகத்தான் நான் முதல்வர் பதவியிலே அமர்த்தப்பட்டேன். அதற்கு உங்களின் பாதம் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அதே போல நான் எனக்கு இன்னொரு பிறவி என்பது இருந்தால் உங்கள் குடும்பத்திலே ஒருவனாகத்தான் நான் பிறக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருக்கமாக கண்ணீர் விட்டு பேசி இருப்பது தற்சமயம் அந்த தொகுதியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னே கூட சொல்ல. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதற்கு நாட்கள் என்பது மிக ரொம்ப நாட்கள் எல்லாம் கிடையாது. இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறது. அதாவது நாளை காலை 7 மணி வாக்கிலே வாக்குப்பதிவு என்பது தொடங்கிவிடும். அடுத்த கட்டமாக மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த மே மாதம் 4ஆம் தேதி தான் அதிமுகவுடைய கோட்டையாக மாறப்போகிறதா, அதிமுகவுடைய ஆட்சியாக தமிழகம் இருக்க போகிறதா, அல்லது மறுபடியும் 5 ஆண்டுகள் திமுகவின் கையிலே தமிழகம் இருக்க போகிறது என முழு தகவலுமே தெரிய வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா தமிழக மக்கள் பூராவை மாற்று அரசியலை தேடித்தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது திமுக இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டார்கள், அடுத்த 5 ஆண்டுகள் வேறொரு கட்சிக்கு நாம் ஆட்சியை கொடுக்கலாமா? தமிழகத்திலே நடந்த பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, தினசரி நடக்கக்கூடிய போதைப் பொருள் பிரச்சனை எல்லாம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அந்த ஆதரவுகள் என்பது வாக்குகளாக மே மாதம் 4ஆம் தேதி வெளிவரப்போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.